உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஈஸியா மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கக்கூடிய மந்திரம்னு ஏதாவது இருக்கா? நம்மளுடைய முருகர் அப்படின்னு எடுத்துட்டாலே ஏன்னா அந்த சரவண பவ மீறி எந்த ஒரு மந்திரமும் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த சரவணபவ மந்திரத்தில் வெறும் 6 எழுத்துக்கள் தான். அந்த 6 எழுத்துக்களுக்குள்ள பொதிந்திருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஏராளமான விஷயங்கள் இருக்கு. பின்னாடி இருக்க கடகடகடன்னு வரும், இந்த ரிதி ரிதி ருருன்னு வரும். இதெல்லாம் மக்களுக்கு கஷ்டமா இருக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டுலாம் நம்ம படிக்க வேணாம், சரவணபவ போதுன்னு எப்படி சார் சொல்றீங்க? சரவணபவ விஷயத்திலேயே வந்து பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான முறை இருக்கு. அந்த பெர்முடேஷன் காம்படிஷன் சொல்ற மாதிரி அந்த சரவணபவவே வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம சதுரசம்ஹார திருசதியில் வரக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கும்போது அவ்வளவு விஷயமாக அதை மாற்றி 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 சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். நீண்ட நாள் நோய்கள் எல்லாம் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தானா ஓம் சௌம் சரவணபவ சௌம் ஓம் 4வது அக்ஷரத்தை எடுத்து நம்ம வந்து சொல்லும்போது என்ன ஒரு பலன் அப்படின்ற பார்த்தோம்னா யமனை வெல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. யமனை வெல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஷடாட்சர மந்திரத்தை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே ஒரு நாள் மட்டும் சொல்லி பார்த்தாங்கனாலே போறோம், அவங்களுக்கு அந்த விசுத்தின்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரம் வந்து அவங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகிறது பார்க்கலாம். இப்போ வெள்ளிக்கிழமை விரதம் வந்து ரொம்ப ரொம்ப முருகனுக்கு ஏற்ற ஒரு விஷயம். தீராத முடிக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமை விரதத்தின் மூலமாகவும் வெள்ளிக்கிழமையில் முருகனை வழிபடுவதன் மூலமாக கண்டிப்பான முறையில் அது தீரும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஆதன் ஆன்மீகத்துல நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தேவையா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தாந்திரிக ஜோதிடர் ஸ்ரீ குரு வாமனன் சேஷாத்ரி அவர்கள் தான். வணக்கம் சார். நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க சார்? சார், இப்போ முருகர் யுகம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல கண்ணெதிர்க்க பார்க்க முடியுது இந்த மாதிரி மிராக்கிள்ஸ் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு சில மந்திரங்களும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி 6 முகம் அருளிடும் அந்த மந்திரமா இருக்கட்டும். இப்போ எனக்கு ரொம்ப அட்ராக்ஷனா, அதாவது எனக்கு பார்த்த உடனே கேட்ட உடனே பிடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா கருணை கடலை கந்தா போற்றி. ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்குல்ல சார், அதை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ண நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைபும் கிரியேட் ஆகுது. கண்டிப்பா இந்த மாதிரி இன்னும் நிறைய மந்திரங்கள் இருக்கு சார். ஈஸியா மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கக்கூடிய மந்திரம்னு ஏதாவது இருக்கா சார்? இப்போ நம்மளுடைய முருகர் அப்படின்னு எடுத்துட்டாலே ஏன்னா அந்த சரவணபவ மீறி எந்த ஒரு மந்திரமும் இல்லைன்னு நம்மளுடைய சேனல்ல இதை பத்தி பேசியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து முருகர் வந்து சுக்கிரனுக்கும் உண்டானவர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா கூட நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஜோதிட விதிகளின் படி பார்த்தோம்னா அவருக்கு வந்து செவ்வாய் மட்டும் நம்ம அவரை அடைச்சிட முடியாது ஒரே ஒரு இதுக்குள்ளன்னு. பொதுவாக வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் நம்மளோட ஒரு கன்வீனியன்ஸ்க்காக தான் சொல்கிறதே தவிர கண்டிப்பான முறையில் நம்ம ஒரு கிரகத்துக்கு உண்டான கடவுளாக அவங்கள வைக்கக்கூடாது. அந்த கடவுளை வழிபட்டால் இந்த கிரகங்களுடைய பிரச்சனைகள் தீரும் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் நம்ம வந்து சொல்ல முடியும். காரணம் என்னென்னா பார்த்தோம்னா இப்போ நிறைய பேர் இந்த கோயிலுக்கு போகக்கூடாது அந்த கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வர ஆரம்பிச்சு விட்டது. ஸோ அதனால் அதை மீறி வேறு எதுவுமே விஷயம் கிடையாது. அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த சரவணபவ அப்படிங்கிறது தான் வந்து உச்சக்கட்ட மந்திரம் முருகரை பொறுத்த வரைக்கும். அதை மீறிய மந்திரம் இல்லை. அந்த மந்திரத்துடைய ஒரு பிரயோகம், அதாவது ஷடாட்சர மந்திரம் என்று சொல்லுவோம். பஞ்சாட்சர மந்திரம் எப்படிங்கிறது நம்ம வந்து சிவனுக்கு இருக்கிறதுலே அதுதான் வசதி எல்லா விஷயத்தையும் விட அப்படின்னு சொல்கிறோமோ, அதே போல் இந்த ஷடாட்சர மந்திரம் அப்படிங்கிறது தான் வந்து அவருக்கே போதித்தவர் அல்லவா, தந்தைக்கே போதித்தவர் அல்லவா அவர். ஸோ அப்போ அது மாதிரியான ஒரு விஷயத்தை எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தாலும் அந்த ஷடாட்சர மந்திரம் அப்படின்னு அந்த சரவணபவ மந்திரத்துக்கு உண்டான உள்ளுக்குள்ளே பொதிந்திருக்கிறது வெறும் 6 எழுத்துக்கள் தான். அந்த 6 எழுத்துக்களுக்குள்ள பொதிந்திருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஏராளமான விஷயங்கள் இருக்கு. ஒரு சின்ன விஷயம்னு சொல்ல முடியாது. முருகர் மந்திரம் அப்படின்னும் போது நிறைய விஷயங்கள், நிறைய வார்த்தைகள் சொல்லி நம்மளால கந்த சஷ்டி கவசமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 லைன் படிக்க தெரிஞ்ச அளவுக்கு பின்னாடி இருக்க கடகடகடன்னு வரும், இந்த ரிதி ரிதி ருருன்னு வரும். இதெல்லாம் மக்களுக்கு கஷ்டமா இருக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டுலாம் நம்ம படிக்க வேணாம், சரவணபவ போதுன்னு எப்படி சார் சொல்றீங்க? சரவணபவ அதுதான் சொல்றோம். அந்த ஷடாட்சர மந்திரம், அந்த 6 எழுத்து மந்திரம், அந்த 6 எழுத்து ஷடாட்சரி அப்படின்னு சொல்றோம், 6 எழுத்து அப்படின்றோம். அதனாலதான் 6 முகம் அப்படின்றோம். ஷண்முகம் என்று சொல்லிக்கிறோம்லவா. ஷண் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா வடமொழி வார்த்தை. ஷண்முகம் 6 முகம், தான் நம்ம வந்து ஷண்முகம் அப்படிங்கிறோம். அந்த 6 அப்படின்ற ஒரு விஷயம் தான். எப்படி சிவனுக்கு 5 என்கிற விஷயம், அந்த பஞ்சபூதங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்கிறோமோ, அந்த பஞ்சபூதங்களுடன் சேர்த்து அதோமுகம் என்று வேறொரு முகம், அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு முகத்தையும் வந்து சேர்த்து கொடுத்துருக்கு. அது மாதிரியான ஒரு முகத்தோட சேர்த்து நம்ம முருகனை வந்து இன்னும் கொஞ்சம் ஒசரத்தில் உட்கார வைக்கிறோம். அது மாதிரியான ஒரு விஷயம். அந்த சரவணபவங்கிறதும் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கிடையாது. சரவணபவ விஷயத்தில் அதுதான் நான் இப்போ சொல்லிட்டு இருந்த மாதிரி சரவணபவ விஷயத்திலே வந்து பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான முறை இருக்குது. அந்த பெர்முடேஷன் காம்படிஷன் சொல்கிற மாதிரி அந்த சரவணபவவே வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம சதுரசம்ஹார திருசதியில் வரக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கும்பொழுது அவ்வளவு விஷயமாக அதை மாற்றி 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 சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். சரவணபவ வசரவணப அப்படி போகும்.
உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான். இப்போ வந்து சரவண பவ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நம்ம வந்து சொல்லும்பொழுது சரவண பவ ரவண பவச, அடுத்தது சரவண பவ ரவண பவச, அடுத்தது வனபவசர, அப்படி வரும். ஸோ ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு விதமாக பின்னாடி போடுறதுன்னு இல்லை, அதான் ஆமாம் அந்த மாதிரி தான். ஒரு வார்த்தைக்கு ஒவ்வொரு முகம். ச அப்படின்னா அது ஒரு முகம், சக்கு ஒரு முகம், சத்யோஜாதம் அந்த மாதிரி ஒவ்வொரு முகமாகவே வரும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒவ்வொரு சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம், அதோமுகம், அப்படி ஒவ்வொரு முகத்துக்கும் உண்டான ஒரு மந்திரங்களாக இந்த சரவணபவ மந்திரம் இருக்கிறது. இந்த சரவணபவ மந்திரத்திற்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரவணபவ மந்திரத்தை வச்சே உங்களுக்கு ஒவ்வொரு நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் இருக்குல்லவா, அந்த சக்கரங்கள் ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கள், ஒவ்வொரு அக்ஷரங்களும் இருக்கு. அந்த அளவுக்கு பலமானவை. நம்மளுடைய உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா நம்மளோட மணிப்பூரகம் நம்ம வந்து இது மூலாதாரத்துலேருந்து வந்துருவோம். இப்போ மூலாதாரம்னு சொல்கிறோம். மூலாதாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நமக்கு வந்து கடைசி வரைக்கும் ஜானேர்னா முழஞ்சு இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இல்லாமல் எப்பொழுதுமே எனக்கு வந்து ஒரு ஏற்றம் மட்டுமே வேண்டும். வெல்த் ரிலேட்டடாக வந்து எனக்கு எல்லாத்துலேயும் பண விஷயம், செல்வ விஷயத்தில் எனக்கு ஏற்றம் மட்டுமே வந்து கொண்டு இருக்கேன். நான் செய்யக்கூடிய பிஸ்னஸ் எல்லாம் நல்லா இருக்கணும், எனக்கு ஆஃபீஸில் வந்து எல்லா விதத்துலையும் ஏற்றம் வர வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ஒருத்தருக்கு இருக்குது. அந்த இறக்கம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஏற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயம் மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இருந்தால் மூலாதாரம் சரியாக இருக்கணும். மூலாதாரம் சரியா இருக்கல அப்படின்ற மாதிரி இருந்தாலும் உடல் ரீதியான பிரச்சனைகளும் வரும். அதே போல உங்களுக்கு பார்த்தோம்னா பண ரீதியான பிரச்சனைகளும் எப்போ பார்த்தாலுமே வந்து சதா துக்கியா இருப்பாங்க, ஏதாவது ஒரு புலம்பிக்கிட்டே ஒரு விஷயம் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதற்குண்டான வார்த்தையாக தான் அந்த ச இருக்கு. சரவண பவ அப்படி சரவண பவன்னு சொல்றோம் இல்லையா. இப்போ வந்து இதுவே அந்த சத்ரு சம்ஹார திருசதியில வந்து 50 தனித்தனியா பிரிச்சு எடுத்து சொல்லுவோம். அது வந்து இன்னும் பெருசா இருக்கும். நீங்க வந்து கந்தஷ்டி கவசத்தை வந்து இதுக்கு பதிலாக நான் கந்தஷ்டி கவசமே சொல்லிக்கிறேன், நான் 36 தடவை கூட சொல்றேன்ட்டு போயிடலாம், அந்த மாதிரி இருக்கும். அது அவ்வளோ ஒரு ஒண்டர்ஃபுல்லானது. ஆனால் அதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஒரு அந்த ஃபீல் வந்து வேற மாதிரியான ஒரு லெவலா இருக்கும். அது நம்மளோட பீயிங்கே அந்த ஒரு ஸ்டேட்டே நம்ம வேற மாதிரியான ஒரு ஸ்டேட்ல இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த சரவண பவ அப்படிங்கிறது நம்மளுடைய சண்முகத்துடைய அவருடைய ஒரு பீஜம் அப்படின்ற மாதிரி சௌம் அப்படின்னு சொல்லுவோம். SOUM ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது சௌம் அப்படிங்கிற ஒரு விஷயம். சௌந்தரராஜனுக்கு வர சௌம், அந்த சௌம் என்கிற மந்திரம் தான் நமக்கு முருகன் இருக்கக்கூடிய ஒரு மந்திரம். ஏன்னா அந்த வேல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்லவா, அந்த வேல் அப்படின்றதும் நம்மளுடைய சக்கராஸ் அப்படின்றது நம்மளுடைய நடுமுதுகு அப்படிலேருந்து கீழேருந்து உங்களுக்கு மூலாதாரத்துலேருந்து போகக்கூடியது. மேலே வந்து உங்களுக்கு சஹஸ்ராரம் வரைக்கும், சஹஸ்ராரத்தை தான் நம்ம வந்து வேலா வச்சிரும். அப்படிதான் வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க நம்மளுடைய பண்டைய தமிழர்கள். வேல் வழிபாடு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வச்சு வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வேல் வழிபாடு அப்படின்னு வர்றதே வந்து பார்த்தோம்னா சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சக்ராஸ் நம்மளுடைய பாடியில் எப்படி இருக்கு, முருகர் நம்ம கிட்ட எப்படி டிராவல் பண்றார், அவர் நம்ம கிட்ட இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இதுல ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த சரவண பவக்கு சான் எடுத்தோம்னா மூலாதாரம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம சொல்லலாம். அடுத்தது ர அப்படின்னு எடுத்தோம்னு ரவண பவச ச வந்து அப்போ வந்து எப்படி சொல்லணும் இந்த மந்திரத்தை அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நமக்கு வந்து வெல்த் ரிலேட்டடாக நமக்கு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக, மூலாதாரம் நல்லபடியாக நமக்கு ஸ்ட்ராங் ஆகணும், ஹெல்த் ரிலேட்டடாக நமக்கு எந்த பிரச்சனைகளும் அடிக்கடி தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி, நீண்ட நாள் நோய்கள் எல்லாம் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தானா ஓம் சௌம் சரவணபவ சௌம் ஓம். இது ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம். இப்படி அதுவும் கொடுக்கப்படவில்லை, இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்சஸ்லையும் ஒரு தாந்திரிக் மெத்தட்ல இது இந்த ஒரு விஷயம் கொடுத்துருக்குறோம். ஓம் அதாவது இதுல ஒரு பார்ட் ஆஃப் திங் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய சிவபுராணத்தில் வரக்கூடியது, சிவனை துதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இந்த மாதிரியான ஒரு விஷயமா கொடுத்துருக்கு. இந்த மந்திரம் கிடையாது, வேற மந்திரம். அப்போ அது எப்படி ஒரு மந்திரக்கட்டு போடுறது, முதலையும் பின்னாலையும் ஓம் ஓம்னு போட்டால் மந்திரக்கட்டு ஆகும் அப்படின்னு நான் இதில் நிறைய சொல்லியிருக்கேன், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் நம்ம. ஸோ அப்போ அந்த மாதிரி அந்த மந்திரக்கட்டை எப்படி போட்டுக்கொள்வது, நமக்கு வந்து ஒரு மந்திரம் வந்து நம்மளுடைய விட்டு அந்த ஒரு எனர்ஜியை விட்டு நமக்கு போகாமல் இருக்கணும், நம்மளோட ஆறாவிலேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இருந்தால் மந்திரக்கட்டு போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த மாதிரி மந்திரக்கட்டு போடுற மாதிரியான ஒரு விஷயத்தில் நம்ம பீஜத்தையும் உள்ள வச்சு நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சம்புடித பாராயணம்னு ஒரு வார்த்தை வரும். ஏன்னா மந்திரத்தை வந்து அப்படியே உள்ளே தக்க வச்சுக்கிறது, அழுத்தி வைக்கிறது. நம்ம சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் எந்த ஒரு விதமாகவும் வீணாகாமல் நமக்குள்ளேயே வைத்துக் கொள்வது அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த ஓம் சௌம் சரவண பவ சௌம் ஓம் இந்த ஒரு மந்திரம் எப்படி சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம மூலாதாரம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ரைஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்தது ரவண பவச சரவண பவ ரவண பவச ச எடுத்துட்டு அது திரும்ப லாஸ்ட்ல வருது. அப்படி அந்த மாதிரியான ஒரு விஷயமாக வரும்பொழுது இந்த ரவண பவச ஓம் சௌம் ரவண பவச சௌம் ஓம் இது சொல்லும் பொழுது உங்களுக்கு பார்த்தோம்னா அந்த சுவாதிஷ்டானம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வரும். இந்த சுவாதிஷ்டானம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்து அதாவது இந்த சரவணபவ இந்த ஷடாட்சர மந்திரத்தினை பொறுத்த வரைக்கும் இந்த ஒவ்வொரு சக்கராசுக்குமே ஒவ்வொரு விதமான ஒரு பலன்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பலன்களையும் அந்த எல்லா பலன்களையும் நம்ம சொன்னோம்னா அதுக்கு டைமே பத்தாது.
அதே போல் இந்த சரவணபவ விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம பழமுதிர்ச்சோலையிலேருந்து திருத்தணியிலேருந்து திருச்செந்தூர்லேருந்து ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு சக்கரங்களை ஒவ்வொரு வார்த்தைக்குண்டான கோயிலாகவும் இருக்கிறது இல்லையா? ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாகவும் இருக்கு. ஈவன் வந்து இந்த சரவணபவ மந்திரத்தையும் இப்போ நம்ம வந்து கந்தஷ்டி கவசம் சொல்லியிருந்தீங்க. இந்த கந்தஷ்டி கவசத்துக்கு இதுதான் சொல்றாங்க, ஒரு நாள் 36 கொண்டு ஓதிய ஜெபித்து உகந்த நிறைய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கல் வசமாய் திசை மன்னர் என்பர் செயலது அலுவலர்கள் அப்படின்னு, அதாவது நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வருது இல்லையா? அப்ப அந்த ஒரு நாள் 36 உரு கொண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இந்த 6 வார்த்தையை தான் சொன்னார் அப்படின்றாங்க. அப்படி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு. ஹவு ஃபார் இட் இஸ் ட்ரூ அப்படின்றது நமக்கு தெரியாது. நம்ம இந்த மாதிரி நிறைய பேர், நிறைய முருக பக்தர்களும் சரி, நிறைய நபர்களும் சரி, இது மாதிரியான ஒவ்வொரு விதமாக இன்டர்பிரட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து அந்த ஓம் சவும் அப்படின்னு மந்திர கட்டு போட்டுக்கோங்கன்னு சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஆறுமுகம் அருளிடும்னு சொல்லியிருந்தேன். அப்போ அது மாதிரியான ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொருத்தரும் அது மாதிரியான இப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்கிறாங்க. அப்போ அந்த ஒரு நாள் 36 கொண்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த சரவணபவ ரவணபவச வனபவசர இப்படி இப்படி அந்த ஒரு ஷடாட்சரத்தை இந்த மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லி ஒவ்வொன்றையும் 6 முறை சொல்லி 36 முடித்து பின்னர் ஒரு முறை கந்தஷ்டி கவசத்தை சொல்லி உகந்து நீரணியுங்கள் அப்படின்ற மாதிரி. அந்த உகந்து நீரணியுங்கள்னா அந்த திருநீரனை நம்ம கையில் வைத்துக்கொண்டு அது மாதிரியான ஒரு முறையாக நம்ம வந்து ஒரு ஆகர்ஷணம் செய்யணும். நம்ம ப்ரீவியஸாக நம்ம ஆதனில் கொடுத்துருந்த வீடியோஸில் சொல்லியிருக்கோம், நம்ம முருகரை பற்றி சொன்ன வீடியோஸில் சொல்லியிருக்கோம். அது மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம கையில் அந்த மந்திரம் இருக்கும்போது தானாகவே அது ஆகர்ஷண மந்திரமாக மாறிவிடும், ஒரு மருந்தாக மாறிவிடும்னு வச்சுக்கோங்க, ஔஷதமாயிடும். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரியான நீரணிவது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நம்ம செய்வது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மூலாதாரம் அப்படிங்கிறதுக்கு சரவணபவ, சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறதுக்கு ரவணபவச அப்படின்ற மாதிரியானது. அடுத்தது மணிப்பூரகம். அந்த மணிப்பூரகம் அப்படின்னு சொல்றக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து நம்ம இன்னும் அதுல என்னெல்லாம் நமக்கு வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, அந்த ரெண்டாவது நம்ம சுவாதிஷ்டானத்துக்கு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கும்போது அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்றது மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது எஜுகேஷன் சொல்றோம். ஜென்ரலாக எஜுகேஷன் இப்போ அரசு ரீதியான ஒரு விஷயங்களுக்கு வேலைகள் எல்லாத்துக்கும் ஒன்று எழுதுறதுக்கு செய்வாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தாலும் சரி, உயர் பதவிக்கு போகணும் அப்படின்றதுக்காக ஏதாவது படிக்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, என்னுடைய ஞானம் எல்லா விதத்திலையும் வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மேற்கொண்டு படிக்கணும் இந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலுமே நமக்கு வந்து ஞானம் அப்படிங்கிறது வளர்ந்ததுனா தான் நமக்கு மதிக்கப்படுவோம். பணம் அப்படிங்கிறது இல்லைனாலும் ஞானம் இருந்தால் மதிக்கப்படுவோம். ஸோ ஏன்னா ஞான பண்டிதனை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ இப்போ அது மாதிரி அந்த ஞானம் அப்படிங்கிறதுக்கு அந்த ரவணபவச அப்படின்ற மாதிரியான விஷயம். அடுத்தது சரவ, இந்த வனபவசர. அந்த வனபவசர அப்படிங்கிறது போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மணிப்பூரகத்துக்கு வந்துடும், மணிப்பூரக சக்கரத்துக்கு. ஓம் சௌம், அடுத்தது வனபவசர சௌம் ஓம் அந்த மந்திரம். அது வந்து உங்களுக்கு பார்த்தோம்னா மணிப்பூரத்துக்கு ஹெல்த் ரிலேட்டடாக நம்ம வந்து பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸ், தீராத வயிற்று வலி, சில பேருக்கு வயிற்று வலி எதுக்குன்னே தெரியாது, வயிற்று வலின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. டாக்டர் கிட்ட எல்லாம் போனாலும் எல்லா விதத்துலையும் வந்து கிளியரா இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக சைக்கோசோமேட்டிக் இஷ்யூஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த வயிற்று வலி பிரச்சனைகள், இந்த நீர் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது கிட்னி ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த உங்களுக்கு இந்த அடுத்ததாக சொல்லக்கூடிய இந்த வனபவசர மந்திரத்தினை, வனபவசர அதாவது ஓம் சௌம் வனபவசர சௌம் ஓம், இந்த ஒரு மந்திரத்தினை அவர்கள் தினசரியே வாழ்நாள் முழுவதுமே சொல்லிட்டு வரலாம். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சொல்லலாம், இல்லை எல்லாத்தையும் சேர்த்து சொல்லலாம். நான் ஏன் வெறும் சரவணபவ இல்லாமல் இந்த ஒரு பீஜ மந்திரத்தையும் சேர்த்து சொல்றேன்னா, பீஜம் கலக்கும் பொழுது அந்த உடலோட உயிர் கலக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அதனால தான் அதை பீஜம்னு சொல்றோம். ஆங்கிலத்தில் அது சீட் மந்திரம்னு சொல்றோம். சீட் அப்படிங்கிறதே உங்களுக்கு என்ன உங்களுக்கு அந்த ஒரு சின்ன சீட்ல இருந்து தான் உங்களுக்கு பல விருட்சங்கள் வருகிறது அல்லவா? ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம இந்த விஷயத்தை சொல்லுவோம். அப்போ அந்த சுவாதிஷ்டானம் அப்படின்ற விஷயத்துக்கு மெட்டீரியலிஸ்டிக்கலா என்ன ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா, ஒரு முக்தி அப்படின்ற மாதிரி சொல்றோம். அதாவது முக்தி அப்படின்னா நம்ம வந்து விட்டுட்டு சன்னியாசியா போயிடுறது கிடையாது. நம்மளுடைய திருமண வாழ்க்கையோ நம்மளுடைய குடும்பத்தையோ இதை விட்டுட்டு நம்ம வந்து சன்னியாசியா போயிடுறது கிடையாது. நம்மளுடைய கார்மிக் விஷயங்கள் நம்ம நிறைய சேர்த்து வச்சிருக்கிறது, அது பூர்வ ஜென்மத்தில் தெரிஞ்சோ தெரியாமையோ, இந்த ஜென்மத்தில் தெரிந்து தெரியாமல், இந்த மாதிரியான இருக்கக்கூடிய அத்தனையுமே நமக்கு போகிறதுக்கு அந்த மந்திரம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், அந்த சரவ அந்த வ இருக்கக்கூடிய அந்த ஒரு மந்திரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சரவண. அடுத்தது வந்து நபவ சரவ அப்படி வரும். நபவ சரவ, ஓம் சௌம் நபவ சரவ சௌம் ஓம் அப்படின்னு வரும். உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்துக்கு வரும்போது அநாகதத்துக்கு போயிடுது. அநாகதத்துக்கு போகும்போது ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் எல்லாமே சரியாகும்னு வச்சுக்கோங்களேன். பல்வேறு விதமான ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் எல்லாம் சரியாகும். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது அந்த ஒரு மந்திரத்தினை சொல்லும் பொழுது எதிரிகள் ரீதியாக பிரச்சனைகள் தீரும் அப்படின்றாங்க. அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் சரியாச்சுனாலே, ஒருத்தன் நண்பன் ஆயிட்டாலே, அதுக்கப்புறம் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் சரியாயிட்டாலே நமக்கு வந்து அந்த எதிரிகள்ங்கிறது இல்லாத ஒரு நிலை தான் வரும். எதிரிகள் அழிவார்கள் அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னா, இல்லாமல் போவார்கள் தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அவர்கள் பர்சனலாக அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஸோ அந்த 4வது அக்ஷரத்துக்கு உண்டான பலன் வந்து அது மாதிரியான ஒரு விஷயமாக
எதிரிகள், எதிர்ப்புகள், உடம்பில் இருக்கக்கூடிய வேண்டாத வியாதிகள் வந்து நீங்கிறது. யாராவது வந்து வேற ஏதாவது இந்த துஷ்ட ஜந்துக்கள் அந்த மாதிரியான விஷயங்கள், பில்லி சூனியம், பேய், பெரும்பகை அகல, இதெல்லாம் நம்ம வந்து சொல்லப்பட்ட விஷயம் தானே. அதெல்லாம் அகல வேண்டும் என்றால் இந்த ஒரு மந்திரத்தினை சொல்வது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயம். ஓகே சார், எனக்கு என்ன வேணுமோ அதுக்கான மந்திரம் மட்டும் சொன்னா போருமா சார், இல்ல இந்த முழு மந்திரத்தையும் ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கு? அப்படி அவசியம் கிடையாது. அது சிரமமா இருக்கும். நமக்கு என்ன வேணும் அப்படின்றது தீர்மானம் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். சரவண பவன் சொல்றது அப்படின்றது வந்து அந்த வெல்த் ரிலேட்டட் விஷயத்துக்கு சரவண பவங்கிறது வந்து அந்த பீஜத்தோட சேர்த்து சொல்லும்போது அதோடைய பலன் அதிகமாகும். நீங்க ரொம்ப நாளைக்கு அதை வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சித்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி உங்களோட விஷ் ஃபுல்ஃபில் ஆகுன்றது மாதிரி இல்லை. இந்த சீடோட சேர்த்து சொல்லும் பொழுது ஃபாஸ்டா ஆகும். மந்திர கட்டு போட்டுக்கிறோம், 2 பக்கமும் பிரணவத்தை வச்சு, நடுவில் வந்து 2 பக்கமும் பீஜத்தை வச்சு கட்டு போட்டுக்கிறோம். நாம் அதுக்கப்புறம் வந்து இருக்கிறதுலே பெரிய மந்திரமான இந்த ஷடாட்சர மந்திரத்தை வச்சு சொல்றோம். ஸோ இதெல்லாம் வந்து அடிஷ்னல் பெனிஃபிட்னு வச்சுக்கோங்க. ரொம்ப பவர்ஃபுல் காம்பினேஷனாக இருக்கும் இந்த ஒரு மந்திரங்களை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த இது போயிடுச்சு, உங்களுக்கு வந்து அநாகதம் அடுத்தது போனோம்னா விசுத்தி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், கம்யூனிகேஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். 4வது வந்து உங்களுக்கு வந்து நவசரவ வருது. அடுத்தது வந்து பவசரவன, வசரவனப கடைசியில். அதான் இது இந்த டங் ட்விஸ்டர், இது ரொம்ப டங் ட்விஸ்டரா இருக்கு. ஆமா. ஸோ அப்போ அது மாதிரி அந்த விசுத்தி அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்கிறோம். அப்போ அந்த விசுத்தி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்லும்பொழுது அவங்க இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயம் சொல்லுவதனால் பலன் அப்படின்ற மாதிரியான ஒரு 4வது அக்ஷரத்தை எடுத்து நம்ம வந்து சொல்லும்போது என்ன ஒரு பலன் அப்படின்ற பார்த்தோன்னா யமனை வெல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. யமனை வெல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து யமபயம் போகும், யமனை வெல்லலாம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இட் இஸ் நாட் தட் நமக்கு வந்து சாவே வராது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், இறப்பே கிடையாது அப்படின்ற விஷயம் கிடையாது. அந்த இறப்பை பற்றின ஒரு பயம் அப்படின்ற மாதிரியான விஷயமோ, அந்த இறப்பு அப்படிங்கிறது அர்த்தமற்றது, நம்மளால வந்து எதையும் செய்ய முடியாமல் நம்ம வந்து கடைசி டைம்ல ஒருத்தருக்கு நம்ம இது வரைக்கும் என்ன சாதிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டின் இல்லாம நமக்கு அந்த ஒரு விஷயம் நிகழும். அப்போ நம்ம வந்து என்ன ஒரு தேவைகளோ நம்ம இந்த ஜென்மால இந்த ஒரு இதில் பிறந்ததுக்கு நம்ம என்ன விஷயமோ அதெல்லாம் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து அதில் இருந்து விசுத்திக்கு சொல்லலாம். அடுத்தது வந்து வசரவனப வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஆக்ஞா வருது. கடைசியாக சகசிராரம். ஆக்ஞா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். நமக்கு இன்ட்யூஷன் ரொம்ப ரொம்ப டெவலப் ஆகும். நமக்கு ஒரு விஷயம் நடக்க போகிறது கொஞ்சம் முன்னாலே தெரியும், இதுதான் நடக்காதா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்து போகணும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து முன்னால் போகிற வழியில் ஏதாவது நமக்கு வந்து வேண்டாத விஷயங்கள் இருக்கிறது, ஒரு குழி இருக்கிறது, ஒரு பள்ளம் இருக்கிறது அப்படின்னாலே நம்ம அதை தாண்டி போயிடுவோம் இல்லையா. அது மாதிரியான ஒரு விஷயமாக நமக்கு முன்கூட்டியே சில விஷயங்களை கரெக்டாக தெரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் சொல்கிறோம். இதை வந்து நம்ம வந்து சாதாரணமாக ஒரு மெச்சூரிட்டி ஆங்கிலத்தில், தமிழில் வந்து ஒரு பக்குவம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் ஒரு முதிர்ச்சி அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லுவோம். அந்த விஷயங்கள் எல்லாமே இதில் வரும். அதை தவிர ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்குது. சரி, கடைசியாக வந்து அந்த சஹஸ்ராரம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நிலைக்கு இத்தனை நிலையை தாண்டி போனால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, இந்த 6 மந்திரமுமே சொல்லணுமான்னு. இந்த 6 மந்திரத்தையும் சொல்லி, அதாவது இந்த 6 மந்திரத்தையும் சொல்லி அதை தாண்டி போனால் சஹஸ்ராரத்தை அடையலாங்கிறாங்க. சஹஸ்ராரம்னா கந்தலோகம், கந்தனின் லோகம். அதாவது நம்ம இந்த எல்லா சக்கரத்தையும் மாறி நம்ம வந்து கடைசியாக சகசிராரத்தில் வந்து நிற்கும் போது ஸ்கந்தனுடைய லோகம் வருகிறது. ஸ்கந்தனிடத்திலேயே அடைக்கலமாகி விடலாம் என்று அர்த்தம். டைரக்டா முருகர்கிட்ட போயிடலாம். அகைன் வந்து இதை வந்து நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, இந்த முருகர்கிட்டயே போயிடலாம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஆண்டாள் மாதிரியோ அல்லது நம்ம வந்து ஈவன் இப்போ ராமலிங்க அடிகளார் மாதிரியோ நம்ம போயிட்டு அப்படியே மறைஞ்சிருவோமா, நாம் இந்த இதில் இருப்போம், அப்படி கிடையாது. அந்த அளவுக்கு, அதாவது முருகர்கிட்டயும் நம்ம வந்து அவர் கூட உட்காந்துருக்கோம், அவர் கூட இருக்கும், அவருடைய அருகாமை எப்பவுமே கிடைக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருப்பதற்கு என்ன ஒரு அந்த அப்போ நமக்கு என்ன கைண்ட் ஆஃப் ஒரு பலன்கள்லாம் நமக்கு இருக்கும், நம்மளுடைய ஒரு மைண்டில் என்ன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும், நம்ம உடம்புல எப்படி ஃபீல் பண்ணுவோம், நம்ம என்ன எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், தெய்வத்துடன் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயம், முருகன் எப்போ எனக்கு இருக்கான் பார்த்துக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கிறது, நான் என்னுடைய அணு அசைவும் முருகனுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருப்பதை வந்து அந்த ஒரு சகசிரார நிலையை அடைவதற்கு இந்த ஒரு 6 மந்திரத்தையும் டோட்டலாக சொல்லிட்டு வருது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா டைரெக்டாக லாஸ்ட்டுக்கு போயிட முடியாது. அதாவது லாஸ்ட் அப்படின்னு சொல்கிறது மந்திரங்களில் லாஸ்ட்டாகவும் சக்கரங்களில் வந்து இருக்கிறதுல டாப்பான ஒரு விஷயமாகவும் வருகிறது அந்த கந்தலோகம் அப்படின்ற மாதிரியான விஷயம். ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்குமே நம்ம வந்து ஓம் ஓம் அப்படின்னு மந்திர கட்டு போட்டு சௌம் சௌம் அப்படின்ற மாதிரி பீஜ கட்டு போட்டு நடுவில் வந்து இந்த சரவணபவ மந்திரத்தை மாற்றி இந்த மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லிட்டு வரும்போது அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கும். நாம் வந்து டைரெக்டாக எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, என்னுடைய தேவை முருகர் மட்டும்தான் அப்படின்னா இந்த மாதிரி சரவணபவ ரவணபவச வனபவசர நவவசரவ பவசரவன வசரவனப இந்த மாதிரியான ஒரு விஷயமாகவே நம்ம வந்து தொடர்ந்து அதையே நம்ம மனனம் செய்து கொண்டே இருக்கலாம்.
அந்த ஒரு விஷயம் செய்து கொண்டே இருப்பதும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஷடாட்சர மந்திரத்தை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே ஒரு நாள் மட்டும் சொல்லி பார்த்தாங்கனாலே போகிறோம், அவங்களுக்கு அந்த விஷுத்தின்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரம் வந்து அவங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகிறது பார்க்கலாம் நமக்கு. அதாவது த்ரோட் சக்கரா வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஃபுல்லாக அவங்களுக்கு ஃபங்க்ஷன் பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம சொல்லலாம். நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும்னு சொல்லலாம். இதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அஸ்ட்ராலஜிக்கலாக பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து புதன் வந்து ரொம்ப உச்சம் ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை வரும். இது மாதிரியான ஒரு விஷயமா செய்யும்பொழுது உங்களுக்கு ஸ்கின் ரிலேட்டட் விஷயங்கள், முக அழகு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஞானம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். அவ்வளோ ஒரு பலன் கொடுக்கக்கூடியது இந்த ஒரு மந்திரங்கள்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் இது வந்து இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கார்த்திகை மாதம் இந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுங்கிறது வந்து அற்புதமான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நாரதர் பற்றி நமக்கு என்ன தெரியும், நம்ம வந்து நாரதர் வந்து ஜென்ரலாக நாராயணரை அவரையே சுற்றி வருவார் அப்படின்னு. ஆனால் முருகருக்காக கார்த்திகை மாதத்தை தேர்ந்தெடுத்து அவர் தவம் செய்திருக்கிறார். ஏன்னா அவருக்கு தீராத ஒரு விஷயம் தீர வேண்டும். அது வேற எதுவும் பெரிய விஷயம் கிடையாது. அவர் அந்த தவ வலிமையிலே அவர் மிகப்பெரிய ஒரு நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு. அந்த ஒரு நிலையை அடைவதற்கு முருகனை நினைத்து தியானித்தால் தான் முடியும், அதுவும் கார்த்திகை மாதம் நினைத்து தியானித்தால் தான் முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயமா வச்சுட்டு நாரதர் அவர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து தியானிச்சிருக்கார். அது வந்து ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியது கார்த்திகை மாதத்தில் செய்கிறது. கார்த்திகை வெள்ளிக்கிழமை, அதாவது சாதாரணமாகவே முருகனுக்கு வந்து வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப வசதி அப்படின்னு வசிஷ்டர் சொல்லியிருக்கார். நாம் வந்து அன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கும்போது, இந்த ஆதனில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து அவருடைய அழகு அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து அவரை வந்து சுக்கிரனோட ஒப்பிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கந்த புராணம் மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து தேடி பார்க்கும்பொழுது வசிஷ்டர் வந்து அவர் ஒரு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம், அதாவது நம்ம கந்த சஷ்டியை பற்றி, அதில் விரதம் இருந்தால் என்ன நடக்கும், வெள்ளிக்கிழமை விரதம் இருந்தால் என்ன நடக்கும், அதே மாதிரி வந்து இந்த நாரதர் விரதம் இருந்து அவருக்கு என்னெல்லாம் கிடச்சிது, இதெல்லாம் சொல்கிறார் கந்த புராணத்தில். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லும்பொழுது பார்த்தோம்னா, அப்போ வெள்ளிக்கிழமை விரதம் வந்து ரொம்ப ரொம்ப முருகனுக்கு ஏற்ற ஒரு விஷயம், ரொம்ப வசதி. முருகனுக்கு வந்து வெள்ளிக்கிழமை ரொம்ப வசதி அப்படின்ற மாதிரியான சொல்கிறாங்க. அது நமக்கு என்னென்ன ஒரு விஷயங்கள் நமக்கு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கோம், நமக்கு தீராத முடிக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமை விரதத்தின் மூலமாகவும் வெள்ளிக்கிழமையில் முருகனை வழிபடுவதன் மூலமாக கண்டிப்பான முறையில் அது தீரும். ஓகே சார், சில மந்திரங்கள் எல்லாமே சூட்சம மந்திரங்கள்னு சொல்லுவாங்க. வெளியே பிறருக்கு கேட்குற மாதிரி நம்ம சொல்லக்கூடாதுன்னுவாங்க. இந்த மந்திரம் எப்படி சார் வெளியே கேட்குற மாதிரி நம்ம சொல்லலாமா? வெளியில் கேட்குற மாதிரி சொல்கிறத விட உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெளியில் கேட்குற மாதிரி சொல்லும்பொழுது நமக்கு வந்து இந்த உடல், அதாவது நமக்கு இதுக்கு ஏதாவது பலன் இருக்கான்னு சில பேருக்கு அந்த ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறவங்க இது வெளியில் சொல்லி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த உடலில் இருக்கக்கூடிய அதிர்வுகள், இந்த உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாத்தையும் அவங்களால உடனடியாக உணர முடியும். ஆனால் அப்படியே போயிட்டு இருக்க முடியாது. எப்படி நாம் வந்து ஒரு சிலாரூபமாக நம்ம ஒரு தெய்வத்தை வழிபடுகிறோம், அந்த சிலையை தாண்டி இருக்கக்கூடிய கடவுளை தான் நாம் வந்து தேட வேண்டும். அதற்கு உண்டான ஒரு ஸ்டெப்பு தான் அந்த சிலாரூபமாக இருக்கக்கூடிய கடவுளை நம்ம வழிபடுறது. அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்தில் அதெல்லாம் இது மருவி போய் என்னாச்சுன்னா, மந்திரமே இல்லை, வெறும் சாமியை பார்த்து சிலையை மட்டும் வழிபட்டால் போகிறோம் அப்படின்றது. அந்த மந்திரன் மூலமாக தான் அந்த சிலையை வந்து உயிர்ப்பிக்கிறார்கள் இல்லவா? ஒரு சிலையை எடுக்கிறாங்க, அந்த சிலையை வந்து முழுமையாக அவர்கள் கடவுள் ரூபமாக அவங்க ஒரு சிற்பிக்கிட்டேருந்து அவங்க கொண்டு போய் வைக்கிற மாதிரி இருந்ததுனாலும் அந்த மந்திரம் தான். அந்த மந்திரத்தில் வந்து எல்லாம் வந்து ஆவாகனம் செய்து அவரை வந்து தெய்வத்தை வச்சுட்டு அவங்களுக்கு ஒவ்வொரு கண்ணிலிருந்து நவத்வாரத்தையும் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இது மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம செய்கிறோம். அது மாதிரி செஞ்சு தான் நம்ம பண்ணுறோம். அது மாதிரி பண்ணுறதுங்கிறது தான் வந்து ஒரு மந்திரமாக வச்சுக்கிறது தான் பெட்டராக இருக்கும். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த சரவண பவ விஷயம் சொல்லியிருந்தேன்ல, இதில் உங்களுக்கு அந்த சௌம் அப்படின்னு அவருடைய ஒரு மந்திரம் சொல்லிட்டேன். இப்போ நான் அந்த சத்ரு சம்ஹார திருசதியில் அந்த நிறைய மந்திரங்கள், நிறைய சின்ன சின்ன பீஜங்கள் வரும். ஒரு பீஜம் மட்டும் கிடையாது, நிறைய பீஜங்கள், வம் மம் அம் உம் இப்படிலாம் வரும். ஏகப்பட்ட பீஜங்கள் வரும். இது நமக்கு கந்தஷ்டி கவசத்துலையாவது எல்லாமே பீஜமாக வராது. வார்த்தைகள்லேயே இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி டகு 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 டிகு 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 செகு 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 இந்த மாதிரி செகன முக முக முகன நக நக நகன அப்படின்ற மாதிரியான விஷயமா வரும். இதில் எல்லாம் வந்து பீஜமாகவே வரும், ஏகப்பட்ட பீஜமாக வரும். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை சொல்லி பலனடைஞ்சவங்க ஏகப்பட்ட பேர். இப்போ எதிரி அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கிறது கூட சமீபத்தில் இப்போ இந்த மாதிரியான ரொம்ப தாங்க முடியாத பிரச்சனை இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது அந்த எனிமிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி நம்ம வந்து சத்ரு சம்ஹார திருசதி ஒவ்வொரு ஹோமமும் இந்த மாதிரியான விஷயமா செய்கிறதுங்கிறது வந்து டக்குன்னு அவங்களுக்கு எனக்கு எங்கேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும்னு தெரியாதுன்றவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடித்த உடனே அவங்க வந்து அடுத்தது அவங்க நேராக வர்றது, அவங்க இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரதுங்கிறது வந்து நம்மக்கிட்ட நேராக வந்து சொல்கிறது. இதை செஞ்சு முடித்த உடனே இந்த ஒரு மந்திரத்தை அவங்களுக்கும் அந்த ஒரு மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டு வாங்க. ஏன்னா அவங்களால முழுசாக
ஃபுல்லாக சத்ரு சம்ஹார திருசதி ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது தினசரி. அதனால அதுக்குண்டான ஒரு மந்திரம், அந்த முருக மந்திரம் இப்போ நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்த மந்திரத்தை நம்ம வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பேர் ஒரு குழந்தையாகட்டும், குழந்தை வேணும்னு இருக்கு, அதாவது டிசைர் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்ற மாதிரி விஷயம், நம்ம நினச்சது நடக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயமா சொல்லியிருந்தேன். அது மாதிரியான ஒரு விஷயமாகட்டும், அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு எதிரிகள் தொல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமாகட்டும், செல்வம் சேர வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகட்டும், இதுக்கு எல்லாருக்குமே வந்து ஒன்ஸ் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு அது மாதிரி திரும்ப வந்து உடனுடனே அவங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆச்சு, கடன் தீர்ந்தது, எதிரிகள் தொல்லை போச்சு, உடம்பு சரியாச்சுன்னு சொன்னவங்க ஏகப்பட்ட பேர் மாதிரி. கண்டிப்பா சார். அதாவது நம்ம எல்லாருக்குமே வந்து நிறைய கஷ்டப்பட்டு மந்திரங்கள் படிச்சாதான் கடவுளை அடைய முடியும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. வெறும் 6 வார்த்தைகள்ல வந்து தலையெழுத்தே மாத்திடலாம் ஈஸியா அப்படின்ட்டு நீங்க ரொம்ப விளக்கமா இன்னைக்கு சொல்லியிருந்தீங்க. இந்த பதிவுமே எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும் சார். ரொம்ப நன்றி. நமஸ்காரம்.